ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். இன்றைக்கி வாங்க பார்க்கலாம். தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு போதும் எண்ணெய். இப்போ கடலைப்பருப்பு ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கணுங்க. உளுந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்டு கிண்டி விடணும் நல்லா. மூணு டேபிள் ஸ்பூனு கொத்தமல்லி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லாட்டை பயிர் போடணும். போட்டுட்டு நல்லா கிண்டி விடணுங்க. எண்ணெய் நிறைய ஊற்றக்கூடாது, இந்த எண்ணெயிலே கிண்டி விடணும். 3 டீஸ்பூன் எள்ளு போட்டுக்கணும். கூட கிண்டி விட வேண்டாம். எல்லாம் வறந்துடுச்சு. இப்போ 2 துண்டு தேங்காய் போட்டுக்கணும். கிண்டி விட்டுக்கணும். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கணும். அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கணும், 1 டீஸ்பூனு. இப்போ இது எல்லாத்தையும் ஆறின பிறகு மிக்சியில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாரி அரைச்சி எடுத்துக்கணும். இதில் எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு கப்பில் இந்தமாரி அரைச்சிக்கணுங்க. இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் தூள் உப்பு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு கலக்கிக்கணும். இப்போ இந்த கத்திரிக்காய் எடுத்து 4 வெட்டிக்கணுங்க. இதுமாரி இதுமாரி வெட்டிக்கணும். இப்போ இதில் வெட்டிட்டோம். பூச்சி இருக்குதான்னு பார்க்கணும். இதில் பூச்சி இருக்குதான்னு, நல்லா இருக்குதா கத்திரிக்காய்னு பார்த்துட்டு இப்போ அரைச்சி வச்ச சாந்தை இது உள்ளே வச்சுக்கணுங்க. இப்போ அரைச்சி வச்ச சாந்தை நம்ம உள்ளே வச்சுக்க போகிறோம். இதுமாரி நல்லா வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இதேமாரி எல்லா கத்திரிக்காயெல்லாம் வெட்டி வச்சுக்கிறோம்ல, எல்லாத்துலேயும் சாந்தை போட்டு வச்சுக்கணுங்க. ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க எல்லாத்தையும். அடுப்பில் பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணுங்க. இப்போ இந்த அளவுக்கு போதும் எண்ணெய். எண்ணெய் காயிட்டோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க. வேறு ஒன்றா போடணும், எல்லாத்தையும் கொட்டக்கூடாது, மேலே தெரிச்சிடும். மேலே படம், அதுக்காக ஒன்றா போடுறோம். லைட்டாக கிண்டி விடணும். கத்திரிக்காய் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு செய்வோங்க. பாத்திரம் வச்சுட்டோம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். இந்த அளவுக்கு போதும் எண்ணெய். இப்போ கத்திரிக்காய் குழம்புக்கு கொஞ்சம் நிறைய தான் இருக்கணும் எண்ணெய். நம்ம இந்த அளவுக்கு ஊற்றிக்கிறோம். நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க. நான் சமையல் எண்ணெய் தான் ஊற்றிக்கிறேன். நான் நல்லா ருசியாக இருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா. எண்ணெய் காஞ்சிட்டு கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம், போட்டுட்டு கிண்டி விடணும்.
சின்ன வெங்காயம் வச்சுக்கிறோம். சின்ன வெங்காயத்தை போட்டுக்க வேண்டாம். இப்போ ஒரு முழு பூண்டு உரிச்சி போட்டுக்கிறேன். ஒரு 25 சின்ன வெங்காயம் உரிச்சி போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதங்கட்டோங்க. இப்போ கொஞ்ச நேரம் வதக்கினே இருக்கணும். வதங்கிட்டு ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுட்டு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. மஞ்சள் இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து வதங்கி எடுத்து இதை எடுத்து இப்போ வந்து குழம்புல கொட்டிக்க வேண்டிட்டாங்க. எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு கிண்டி விடணும். கத்திரிக்காய் போட்டோம். இப்போ வந்து தக்காளி வந்து 3 தக்காளி அரைச்சி வச்சுக்கிறோம். அது அரைச்சி வச்சுக்கிறோம். அது கொட்டிக்க வேண்டாங்க. மட்டும் லைட்டாக கிண்டணும். உடச்சிக்கணும். இல்லைன்னா கூட வந்து மிக்ஸில் அரைச்சி வச்சதுனால அந்த கத்திரிக்காய் உள்ள வச்சுமே அந்த மீதி சாந்தை வந்து இது கூட போட்டுக்கலாங்க. போட்டு கிண்டி விடணும் நல்லா. இது கூட வந்து அரைச்சது வந்து தக்காளி பியூரே வந்து போட்டுக்கலாங்க. கொஞ்சம் இது போட்டாக்கா கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் நல்லா கலராக இருக்குங்க. அதுக்காக தான் போட்டுக்கிறேங்க. போட்டுட்டு நல்லா கிண்டி விடணும். கத்திரிக்காய் உடையாமல் அழகாக கிண்டணும். கூட வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கணும். 1 டீஸ்பூனு சீரகத்தூள், கொத்தமல்லி தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கணுங்க. 2 குயர் 3 ஸ்பூனு குழம்பு தூள் ஒரு 3 டீஸ்பூன் போடணும். வந்து மசாலா அரைச்சிமா அந்த தண்ணியை வந்து கொஞ்சம் ஊற்றிக்கணுங்க. லைட்டாக கொதிக்கிட்டுங்க. இப்போ வந்து எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துக்கிறது. மேலே ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு வந்து புளி எடுத்து வச்சுக்கிறேன். அதை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிறேன். இப்போ வந்து ஊற்ற போகிறேங்க. அதை எல்லாம் போட்டாச்சு, கிண்டி விட்டாச்சு. குழம்பு வந்து நல்லா இப்போ கொச்சி வரட்டும். நல்லா இப்போ வந்து இந்த சமயத்தில் வந்து உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கணுங்க. தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம். நான் போட்டேன், கரெக்டாக இருக்குது உப்பு எனக்கு. குழம்பு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நடுவில் கிண்டி விடணுங்க.
கூட கொஞ்சம் 2-3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து நல்லா ருசியாக இருக்கும் குழம்பு. 1/2 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாங்க கொஞ்சம். பொரியமாக கிண்டி விடணும். இல்லைன்னா கத்திரிக்காய் வந்து உடச்சிக்கோங்க. ஸ்லோ ஆனில் வச்சு 2 நிமிஷம் மூடி போட்டு மூடி விடுங்க. அப்புறமா எடுத்து பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுது. எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ரெடி ஆகிடுது. இப்போ வந்து கொத்தமல்லி தழையும் கருவேப்பிலையும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. குழம்பு எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கலாம் வாங்க. நல்லா ஊற்றும் போதே சூப்பராக இருக்குதுங்க. வாய் ஊறுது, சாப்பிடணும் போல இருக்குது. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பாட்டில் இதுமாரி ஊற்றி சாப்பிட்டு பார்த்தா நல்லா சூப்பராக இருக்கும். கூட ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் அருமையாக இருக்கும். சாப்பாட்டில் இதுமாரி வச்சு ஓரமாக வச்சு